பாக்கியராஜ் சொன்னா பச்சை போய் இளையராஜா என்னை அவமானப்படுத்தினாரு. ஸோ அதனால தான் நான் வந்து இசையை கற்றுக்கிட்டு மியூசிக் டைரக்டர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. சமீபத்தில் அவர் நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல சொல்றாரு. ஸோ அது ஏன் அப்படி சொன்னாரு, இளையராஜா உண்மையிலே அவமானப்படுத்திருந்தாரா, இதனால என்ன காரணம் அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாக்யராஜ் அவர்கள் 1979 நினைக்கிறேன். ஆமா, அந்த டைத்துல அவர் வந்து சுவர்லா சித்திரங்கள், புதிய வார்ப்புகள் படம், அதுக்கு முன்னாடி அவர் வந்து பாரதிராஜா சார் அசிஸ்டன்ட் இருந்தப்போ ராஜா சாருக்கு நல்ல ஒரு பழக்கம். பட் இருந்தாலும் அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் படம் டைரக்ட் பண்ணும்போது கையாபுரம் தான் போறாரு. அவர் தான் சுவர்லா சித்திரங்கள் படத்துக்கு மியூசிக் பாட்டு அருமையா இருக்கும். ஸோ இப்படி அவர் ஒவ்வொரு படங்கள் அதுக்கடுத்து வந்து பொய்சாட்சியா இருக்கட்டும், சங்கரனேஸ் மியூசிக், டார்லிங் டார்லிங் சங்கரனேஸ், இப்படி ஒவ்வொரு சில படங்கள் அப்படியே வந்துகிட்டே இருந்தது. அப்புறம் தான் அவர் இன்று போய் நாளை வா அந்த படத்துக்காண்டி அவர் இளையராஜா போறாரு. ஸோ இன்று போய் நாளை வாழன்னு அவங்க பயணம் ஆரம்பிக்குது. இன்று போய் நாளை வா அடுத்து அப்படியே வந்துட்டே இருக்கும்போது உண்டான முடிச்சு இந்த படம் தொடர்ந்து நல்ல சக்சஸ் தான். கடைசி சின்ன வீடு வரைக்கும் அவங்க பண்றாங்க. பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு நாள் அவர் வந்து அடுத்த படத்துக்கு வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் ராஜா சாரை போய் பார்க்க போனதாகும். அப்புறம் ஆஃபீஸில் உள்ளவர் வந்து இல்லை நீங்கள் வீட்டில் போய் பாருங்க சாரை அங்கே வச்சு பேசிங்க அப்படின்னு சொன்னதாகும். அவர் வந்து தனக்கு ஒரு அவமானமாக இருந்ததா சொல்றாரு. ஸோ ரைட், ஓகே, அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். நான் ரெடின்னு சொல்லுங்க, எப்போ வேணாலும் சார் சொன்னார்னா எப்போ வேணாலும் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு. அவர் சாரை வீட்டில் போய் பார்த்துருங்க அப்படின்னா, நான் என்ன புதுசாக இருக்குது திடீர்னு வீட்டில் போய் பாருங்கன்னு சொல்லி எதுக்கு அப்படின்னு கேட்டேன். அதனால நான் வந்து இசையை கற்றுக்கிட்டு நான் போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரைட். ஆனால் எனக்கு தெரிஞ்ச என்ன வேற காரணம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், அவருடைய திறமை மேல எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு திறமைசாலி. சினிமாக்குள்ள வந்தப்பவே அதுக்கு முன்னாடி, அதாவது பாக்யராஜ் வாழ்ந்த காலகட்டத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா கதை ஒருத்தர் இருந்து வரும், வசனம் ஒருத்தர் எழுதுவாரு, இயக்கம் ஒருத்தர் இருக்கும், டைரக்டர் ஒருத்தர் பண்ணுவாரு. ஸோ இப்படித்தான் இருக்கும். கதை ஒருத்தர் ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் வேணா டைரக்ஷன் வச்சிருப்பாரு. மற்றபடிக்கு டேரக்டர் கையில் எது இருக்காது. டேரக்டர் இயக்கம்னா இயக்கம் தான். வசனம் வந்து தனியாக அதுக்கு ஒருத்தர் இருப்பாரு, கதைக்கு ஒருத்தர் இருப்பாரு, இப்படி இருந்தது. அந்த ட்ரெண்டை மாத்தி நிறைய கதாசிரியர்களை காலி பண்ணது பாக்யராஜ் தான். அதுல வந்து மாற்றம் கிடையாது. கதாசிரியர் இதுக்குன்னு சினிமாக்குன்னு தனியாக கதாசிரியர் இருந்தாரு பார்த்தீங்களா, அவங்கள பூரா காலி பண்ணாரு. அவர் உள்ள வந்தோடனே கதை, திரைக்கதை, வசனகர்த்தாக்கள் நிறைய பேர் அவர் வந்து அதுக்கப்புறம் காணாம போயிட்டாங்க. ஏன்னா வேற வழி இல்லை. அடுத்தடுத்து வந்த இயக்குநர்கள் பூராமே அதே மாதிரி போட ஆரம்பிச்சாங்க. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி அவருடைய திறமை அது பாராட்ட வேண்டிய விஷயம். பட் ஆனா அவருக்கு சமகாலத்துல சரியான போட்டியை ஒருத்தர் வந்தார் அந்த டயத்துல. நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். டி ராஜேந்தர் அவர்கள் தான் சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் செம பீட் அவரு. அவர் வந்து பாருங்க, இவரை ஒருபடி தாண்டினார். அவர் கதை, திரைக்கதை, வசனம், ஒளிப்பதிவு, இசை, என்னென்னமோ போடுவார். அவர் ஆர்ட் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 9 விஷயங்களை போட்டு அவர் டைரக்ஷன் போடுவாரு. ஆச்சரியமா இருக்கும் அந்த டயத்துல பத்தி பாருங்க. அவங்க 2 பேருக்கு சரியான போட்டியா இருந்தது எனக்கு தெரிஞ்சு. பாக்யராஜ், டி ராஜேந்தர். இப்ப எப்படி எம்ஜிஆர், சுவாஜி, ரஜினி, கமல், அதுக்கு அடுத்து ஒரு லைன் இருக்கும். ஜெய்சங்கர், முத்துராமன் அவங்க இருந்தாங்க. ரஜினி, கமல் இருக்கும்போது பாத்தீங்கன்னா மோகன் இருப்பாரு, ராமராஜன், முரளி, இந்த மாதிரி ஒரு 2 செட்டுகளை அடுத்தடுத்து. இப்ப சமீபத்துல பாருங்க, விஜய் அஜித்துக்கு கீழே சிம்பு தனுஷ் இருக்கிற மாதிரி பாக்யராஜ், டி ராஜேந்தர் ஆப்பரம் தான் இருப்பாங்க. இவன் இதனால நான் சொல்றேன் அப்படின்னா, பாக்யராஜ் வந்து பாக்யால ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருந்தாரு. டி ராஜேந்தர் டி ராஜேந்திரன் உஷா அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தாரு. இவங்க 2 பேருக்கு இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்காக நான் வந்து 2 பேரும் பகை அப்படிலாம் நான் சொல்ல வரல. இவர் செய்யறதை வந்து இவர் செய்யணும், இவர் செய்யறது இவர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு போட்டி. இவர் வந்து அதிமுகவுக்கு சப்போர்ட்டா இருந்தார் அந்த இடத்துல, எம்ஜிஆர் இருந்த காலங்களில். இவர் வந்து அப்படியே பக்கா திமுகவுக்கு சப்போர்ட். டி ராஜேந்தர் வந்து அப்படியே ஆப்பனண்ட். இது வந்து எதார்த்தம். கமலஹாசன் வந்து கடவுளே இல்லை அப்படின்னு போனாருன்னா ரஜினி வந்து கடவுள் இருக்குன்னு போவார். ஸோ இதுதான் வெவ்வேறு துருவம். அப்படி ஆப்பனண்டா இருந்தா தான் அது கிளிக் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்புல இருந்தாங்க 2 பேருமே. அந்த மாதிரி படம் கொடுத்துருந்தாங்க. இவர் சரியான ஹிட் கொடுத்துருந்தாரு நம்ம டி ராஜேந்தரும். பாக்யராஜ் ஒரு பக்கம் சரியான ஹிட் தான். அப்போ அந்த காலகட்டங்களில் அவர் இளையராஜா அவமதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் படம் பண்ண போறாரு. தனியாக அவரே மியூசிக் போட போறாரு. நான் கேட்கிறேன், இளையராஜா அவமானப்படுத்திட்டார், சரி ஓகே ரைட் ஓகே. அவர் என்ன பண்ணலாம், அப்படி போய் பண்றவரா இருந்தாருன்னா மற்ற மியூசிக் டைரக்டர்கிட்ட பண்ணிருக்கலாம். இளையராஜா வந்து சின்ன வீட்டுல அவமானப்படுத்திட்டாருன்னு உடனே அடுத்து எங்க சிவராசா பண்றாரு, சங்கரனேஸ் வச்சு பண்ணி முடிச்ச உடனே இது நம்ம படத்துல அவர் தான் பாக்யராஜ் தான் இசையமைக்கிறாரு முதல்ல. அதுக்கடுத்த ஒரு 3 படம் ஆறாரோ பவுனு போகுதான் இந்த மாதிரி சில படங்கள். இதுல காவடி தின்னு ஒரு படம், அந்த படம் வெளியே அந்த பாட்டு கூட ஹிட் ஆச்சு. அதுக்கு அவர் தான் மியூசிக் சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ். ஸோ இப்படி பல படங்களுக்கு அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு. வெளிப்படங்கள் பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றுமே பண்ணல. ஒரே ஒரு படம் பொண்ணு பார்க்க பிறகு ஒரு படமா நம்ம பண்ணாரு நினைக்கிறேன். ஆனா டி ராஜேந்தர் அப்படி கிடையாது. வெளியே வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் படங்கள் தவிர்த்து விஜயானந்த படம், கூலிக்காரனா இருக்கட்டும், நிறைய படங்கள் அவர் படம் பண்ணியிருக்காரு. அந்த விஷயத்துல டி ராஜேந்தர் வந்து உண்மையிலேயே அவர் வந்து இசையமைப்பாளர் தான், அதுல குறையே கிடையாது. ஆனா பாக்யராஜ் வந்து இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 1987 எங்க சிவராசா இந்த படத்துல வர பாடல்கள் அப்புறம் பாருங்க, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுடாம ஏலம் அடிடா தாழம் இதுதான் கச்சேரி ஆரம்பம்னு சொல்லிட்டு எஸ்பிபி பாடியிருப்பாரு. ரொம்ப அருமையா இருக்கு. சங்கரனேஸ் மியூசிக் போட்ட பாட்டு பூராமே ஹிட், செம ஹிட் இந்த பாட்டு. இந்த படம் வந்து சின்ன வீட்டுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு தொய்வு இருந்துச்சு பாக்யராஜுக்கு. சின்ன வீடு தான் பிளாப் தான் அந்த படம்.
தாவணி கனவு அதோட ரொம்ப எதிர்பார்ப்பா வந்து ஃபிளாப் ஆனது. ஸோ அதனால அவருக்கு ஒரு எப்படியாவது ஒரு ஹிட் கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தை பார்த்தீங்கன்னா அந்த படத்துல கொஞ்சம் கதை நல்லா ஆழமா இருந்தாலும் கூட எல்லாம் வழக்கம் போல அவருடைய ஸ்பெஷல்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பலான விஷயங்கள் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். இந்த படத்துல சீன்ல நிறைய இருக்கும். அது இருக்கட்டும், அது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். ஆனால் அந்த படத்துல பெரிய சக்சஸ் ஆச்சு அவருக்கு. இந்த படத்துல இந்த வரிசை அந்த பாடலாம் வருது. நல்ல ஹிட். ஆனா அடுத்து வந்து சங்கர கணேசன் பண்ணலாம். கங்காதரன் போல, வேற யார்ட்டுமே போல அவராகவே படம் பண்றாரு. நல்லா பாருங்க, இந்த படம் 1987 வந்தது. இந்த படத்துல இந்த இந்த ஒரு சீன் வர இந்த வீட்டை கேளுங்க. அப்படியே கட் பண்ணுங்க. 1988 இது நம்ம ஆளு. இந்த படத்துல இந்த பாட்டு இந்த பாட்டு எவ்வளவு ஹிட்டான பாட்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த பாட்டு வந்து 1988. இவர் 87 மியூசிக்கு சங்கர் கணேஷ் கூட அந்த படம் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது 87 சங்கர் கணேஷ் போட்ட ரீ ரெக்கார்டிங்ல வர்ற இந்த பின்னணியில வர்ற இந்த இசை 88 இது நம்ம படத்துல எப்படி பாட்டா மாறுச்சு? அப்ப இது நம்ம படத்துக்கு உண்மையிலே இசையமைச்சது யாரு? இது என்னுடைய சந்தேகம், வேற ஒண்ணும் இல்லை. இந்த சந்தேகத்துக்கு கமெண்ட்ல நீங்க பதில் சொல்லுங்க. அது எப்படி இதுக்கு நல்லா யோசிச்சு பாருங்களேன். அப்படியே 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 தெரியும் இந்த பாட்டு இருக்கு. ஒரே மியூசிக் டைரக்டரா இருந்தா அவரே அதே போட்டிருப்பாரு, அதே பாட்டு எடுத்து அந்த டியூனை போட்டு அவர் வேற பாட்டா போடுவாரு. அது வேற விஷயம். ரெக்கார்டிங் ஒரு இது வரும். ஸோ அதை அந்த இதுல வேற இதுல ஒரு பாட்டாவே போடுவாங்க. இது வந்து இயல்பா நடக்கிற விஷயம். பட் அவர் சங்கர் கணேஷ் போட்டது. இதுல இன்னொரு ஒற்றுமை பாருங்க. அது எப்படி எடுடா மேல அடிடா தாளம் மாதிரி இதுல பச்சை மலை சாமி ஒண்ணு உச்சி மேல ஏறுதுன்னு எடுடா தம்பி நமக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இருக்கும். இசையுமே பச்சமல சாமி பொண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேளம் கவனிச்சீங்கன்னா எங்க சின்னராசாவுக்கு இதுல நம்மளுக்கு பெரிய டிஃபரெண்ட் இருக்காது. பாடல்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சங்கர் கணேசன் போட்டு கொடுத்தாரு எனக்கு தெரியல. அது எப்படி கேட்டீங்கன்னா அந்த கதாசிரியர் வந்ததுக்கு அப்புறம், அதாவது கதை திரைக்கதை வசம் இயக்கமே வந்ததுக்கு அப்புறம் இந்த கதை எழுதுறவங்க பூரா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, வழி இல்லாம தன் கதையை வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சீனை சொல்ல வேண்டியதா, இல்லைன்னா ஒரு கதையை எழுதி வித்துறது, அவங்ககிட்ட கதையை வாங்கி அவங்க காசு கொடுத்து வாங்கி கதையை அவங்க பேரை போட்டுக்கிறது, இந்த மாதிரி நிறைய நடக்கும் சினிமால. ஸோ அந்த மாதிரி ஒரு வேலை இசையமைப்பாளர்னு சொல்லிட்டு வேற ஒரு இசையமைப்பாளர் போட்டு இவர் விட்டாரோ அப்படி எனக்கு ஒரு டவுட்டு. என் சந்தேகம் ஒன்றும் பொய்யில்லையே. அப்புறம் காசு குடி இருக்கிறப்ப வந்துட்டாரு. காசு குடிக்க திருப்பி அவர் இளையராஜா அவமானப்படுத்திட்டாரு, விரட்டி விட்டாரு, அப்படி இப்படின்னாரு. ஏன் இப்ப கூட அவர் அப்பா சொல்றாரு, எனக்கு வந்து சினிமாலே கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருந்துச்சு, மியூசிக் வந்து போனா உள்ளே போயிடாப்ல இருக்குது, அதே எனக்கு வந்து டைம் இருக்கு, ஸோ அதனால நான் விட்டுட்டேன், வெளியே வந்துட்டேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இப்ப படங்கள் இல்லாம அவர் ரொம்ப நாளா சும்மா தான் இருந்தாரு. அப்ப கூட ஒரு மியூசிக் போட்டிருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இசையமைப்பாளர் இருந்தா அவங்க பண்ணிருக்கலாம். அவரு பண்ணல, ஒருவேளை ட்ரெண்ட் மாதிரி விட்டாரா என்னன்னு தெரியல. பட் இதுக்காக அவர் ராஜா சாரை மொத்தமா குறை சொல்றது தப்பு. ஏன்னா அவருடைய இயல்பு அது. அந்த அப்போ உள்ள சுச்சுவேஷன் என்னவோ, இல்ல அவர் சொல்லிவிட்ட ஆள் என்ன சொன்னாரோ தெரியல. அவரே சொல்றாரு, நான் ஒரு பையன் சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்திருப்பேன் சொல்லுப்பா அப்படின்னு. ஆனா அவர் என்ன சொன்னாரு எனக்கே தெரியல. ராஜா அதுக்கப்புறம் கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ராசுகுட்டி படம் பண்ணும்போது இவர் அமர் சார் சொல்லி அப்புறம் அவர் போய் இப்போ ராஜா சார் மீட் பண்றாங்க, ராசுகுட்டி பண்றாங்க. அதுக்கப்புறம் எங்க ஊர்ல ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி பண்றாங்க, சில படங்கள்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவருக்கே ஓரளவுக்கு டவுன் ஆயிடுச்சா மார்க்கெட், அதனால அப்படி இறங்கிட்டாரு. அது வேற விஷயம். பட் இருந்தாலும் அவர் வந்து நான் ராஜா சார் சொல்லி என்னை அவமானப்படுத்தி என்னை அவமரியாதை பண்ணிட்டாரு, அதனாலதான் நான் மியூசிக் டைரக்டர் ஆனே அப்படின்னு சொல்றது இந்த ஒரு சின்ன விஷயத்துல எனக்கு பெரிய டவுட்டா இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.